ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் சிஎல்ஆர் சம்மில் சால்வ் பண்ணி க்ளோஷர் ஃபங்க்ஷன் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் டயக்ராம் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டேபிள்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் சால்வ் பண்ண முடியுதா, தட் இஸ் த கிவன் ஸ்ட்ரிங்ஸ் அக்செப்ட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் டேபிள் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே வந்து எனக்கு க்ளோஷர் ஃபங்க்ஷன் வந்து I9 வரைக்கும் நியூ ஸ்டேட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஸ்டேட் எழுதிக்கோ. தட் இஸ் ஸ்டேட் வந்து எனக்கு then action for terminal, go to for non-terminal. ஸோ இங்கே என்னென்ன டெர்மினல் இருக்குது? ஸ்மால் சி, ஸ்மால் டி, அப்புறம் டாலர் சிம்பிள். ஸோ அதை எழுதிக்கோ. டெர்மினல் தட் இஸ் டெர்மினல் எழுதிட்டேன். நான் டெர்மினல் பார்க்கும்போதும் எனக்கு கேபிட்டல் எஸ் அண்ட் கேபிட்டல் சி, இதான் நான் டெர்மினல். ஸோ அதே எழுதிட்டேன். ஸ்டேட் வந்து எனக்கு எத்தனை ஃபார்ம் ஆச்சுன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 9 ஸ்டேட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோ. ஓகே, ஓகே. ஸோ இப்போ அஸ் யூஷுவல் 1 by 1 ஸ்டேட் I0லேருந்து நீ சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ I0 எடுத்துக்கோ. ஸோ அங்கே என்ன பண்ணோன்னா ஃபாலோ கண்டுபிடிச்சிட்டு மூவ் பண்ணுவோம். இங்கே ஃபாலோ கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே செகண்ட் பொசிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே போயிருக்கோம். ஸோ அதனால் உனக்கு சால்வ் ஆகாது. நம்ம ஏன் சிஎல்ஆர் மூவ் பண்ணுறோன்னா, எஸ்எல்ஆரில் வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் ஷிஃப்ட்டும் வரும், ரிடியூஸும் வரும். ஸோ கான்ஃபிட் அக்கர் ஆயிரும், ஷிஃப்ட் ரிடியூஸ் கான்ஃபிட் அக்கர் ஆயிரும். அதுக்காண்டி தான் நம்ம சிஎல்ஆர் மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் ரெண்டு டேட்டா, ஸோ இங்கே கம்மா கொடுத்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ அதனால் உனக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு I0 எடுத்துக்கோ. I0 ஸ்டேட் இது தான். I0 யூஸ் பண்ணி, I0ல் எந்த ஸ்டேட் சால்வ் ஆகலை, பட் I0 யூஸ் பண்ணி நான் ஸ்டேட் மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்ஷன் அண்ட் go to for நான் டெர்மினல் 0, capital S, 0, capital C, and then action 0, small c, 0, small d. ஸோ 0, capital S நான் கொடுக்கும்போது எனக்கு I1 ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் டெர்மினல் நான் வந்து ஸ்டேட் நம்பர் தான் கொடுப்பேன். 0, capital Cக்கு I2, ஸோ 2, 0, small cக்கு வந்து I3 டெர்மினல், அப்போ ஷிஃப்ட் ஆப்ரேஷன், ஸோ 3, S3ன்னு கொடுப்பேன். அடுத்து 0, Dக்கு வந்து I4, அப்போ S4ன்னு கொடுப்பேன். இப்போ டேபிளை ஃபில் பண்ணேன். 0ல் கேபிட்டல் எஸ்க்கு 1, 0ல் கேபிட்டல் சிக்கு 2, கேபிட்டல் சி ஸ்மால் சிக்கு 3, ஸ்மால் டிக்கு 4. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் I1. ஸோ I1 வந்து எனக்கு அக்மெண்டட் கிராமர், எஸ் டேஷ் டென்ஸ் டு எஸ் டாட். ஸோ அக்மெண்டட் கிராமருக்கு எப்பயுமே நம்ம வந்து அது ரூல் தான், டாலர் சிம்பிளுக்கு நேராக அக்செப்ட் அப்படின்னு எழுதிடணும். ஸோ 1 டாலர் சிம்பிளுக்கு நேராக அக்செப்ட்னு எழுதிடணும். இது எங்கே உனக்கு யூஸ் ஆகும்னா, ஃபைனலாக ஸ்ட்ரிங் சால்வ் பண்ணும்போது 1க்கும் டாலர் சிம்பிளுக்கு மேட்ச் பண்ணும்போது அக்செப்ட்னு இருக்கும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் I2 ஸ்டேட் இது தான். I2வில் எந்த ஸ்டேட்டும் எண்ட் ஆகலை, பட் I2 யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டேட் எழுதியிருக்கேன். 2, capital C, 2, small c, 2, D. ஸோ அப்போ எழுது. ஸோ 2, capital C, 2, small c, 2, D. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டேட் டேட்டா எழுதலை, நீ ஏன்னா ப்ராப்பராக go to an action எழுதிக்கோ. ஓகே பாரு, 2, capital C பண்ணும்போது எனக்கு I5 கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து 2, capital C பண்ணும்போது எனக்கு I5 கிடைக்கிது. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் 2, capital Cக்கு நேராக 5. 2, small c பண்ணும்போது எனக்கு I6 கிடைக்கிது. அப்போ S6. 2, capital small d பண்ணும்போது I7 கிடைக்கிது. அப்போ S7. ஓகே, அப்போ ஃபில் பண்ணு. 2, capital Cக்கு நேராக 5, 2, small cக்கு நேராக S6, small d நேராக S7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் I3. ஸோ I3 ஸ்டேட் பாரு, இதான் I3 ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட்டில் எதாவது எண்ட் ஆகிருக்கான்னு பாரு, எதுவுமே எண்ட் ஆகலை, பட் 3 யூஸ் பண்ணி நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். 3, capital C, 3, small c, 3, D. ஸோ 3, capital C, 3, small c, 3, D.
3, கேபிட்டல் சி பண்ணும்போது எனக்கு I8 கிடைக்குது. ஸோ 8. 3, ஸ்மால் சி பண்ணும்போது எனக்கு I3. ஸோ S3. 3, ஸ்மால் டி பண்ணும்போது I4. ஸோ S4. கிளியர்? ஸோ டேபிளில் ஃபில் பண்ண 3ல் கேபிட்டல் சிக்கு வந்து 8, 3ல் ஸ்மால் சிக்கு வந்து S3, 3ல் ஸ்மால் டிக்கு வந்து S4. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 3 முடிஞ்சு 4 சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ 4ல் ஸ்டேட் எண்ட் ஆகிருக்கு. C tends to D டாட்னு எண்ட் ஆகிருக்கு. அப்போ சிக்கு நம்ம வந்து ரிடக்ஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இது 4ல் I4. ஸோ 4, நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், இப்படி எண்ட் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் இருக்க இந்த நான் டெர்மினலுக்கு ஃபாலோ கண்டுபிடிப்போம். பட் இங்கே நம்ம அந்த ஃபாலோ தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கோம். ஸோ இங்கே அந்த அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இங்கே இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் மட்டும் போதும். C4, D. கிளியர்? மீனிங் புரியுதா? ஸோ அங்கே என்ன பண்ணுவோம், இந்த நான் டெர்மினலுக்கு ஃபாலோ கண்டுபிடிச்சி அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து இது ஒரு அதை தான் நம்ம அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அங்கேருந்து டேரெக்டாக எடுத்துக்கணும். ஸோ இங்கே C/D வரும், ஒரு இடத்துல டாலர் சிம்பிள் வரும், அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும். ஸோ 4ல் C R ரெடியூஸ் ஆப்ரேஷன். ஸோ CD டாட்ன்றது எனக்கு I3, இதோட நம்பர் வந்து I3. ஸோ அப்போ ஆருக்கு வந்து R3. ஸோ 4ல் C வந்து R3, 4ல் D வந்து R3. கிளியர்? நெக்ஸ்ட் I5. ஸோ 5ல் S tends to CC டாட்னு எண்ட் ஆயிருக்கு. CC டாட்னு எண்ட் ஆயிருக்கு. அப்போ எஸ்ஸுக்கு ஃபாலோ கண்டுபிடிக்கணும். எஸ்ஸோட ஃபாலோ பார்த்தோன்னா இங்கே வந்து டாலர் சிம்பிள். ஸோ அப்போ அந்த டாலர் சிம்பிள் எடுத்துக்கணும். ஸோ 5ல் டாலர் சிம்பிளுக்கு S tends to CC டாட் ஸ்டேட் நம்பர் 1 ஆர் அவரோட நம்பர் வந்து 1. ஸோ 5ல் டாலர் சிம்பிளுக்கு நேராக R1. ஸோ 5 வச்சு நம்ம வேறு எதுவும் பண்ணல. ஸோ 5க்கு அப்புறம் 6 மூவ் பண்ணுறேன். 6 வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா டெரைவ் பண்ணியிருக்கேன். 6, கேபிட்டல் C, 6, ஸ்மால் c, 6, D. ஸோ அப்போ I6ல் 6, கேபிட்டல் C, 6, ஸ்மால் c, 6, ஸ்மால் D. ஓகே? 6, கேபிட்டல் C பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு, I9 ஃபார்ம் ஆச்சு. அப்போ 9. 6, ஸ்மால் c பண்ணும்போதும் I6 ஃபார்ம் ஆச்சு. அப்போ S6. 6, D பண்ணும்போது I7. ஸோ S7. ஸோ 6ல் சிக்கு நேராக 9, 6ல் ஸ்மால் சிக்கு நேராக S6, S7. ஸோ 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6க்கு அப்புறம் 7 போகிறேன். 7ல் C tends to D டாட்னு எண்ட் ஆயிருக்கு. ஓகே? ஸோ அப்போ சியோட டேட்டா பார்க்கணும். I6க்கு அப்புறம் I7. ஸோ 7 அதோட சொல்யூஷன் என்ன, டாலர் சிம்பிள். 7ல் டாலர் சிம்பிள் பார்த்தேன்னா C tends to D டாட் reduced ஆப்ரேஷன். அதோட நம்பர் வந்து D டாட்னா C tends to Dனா 3 R3. ஸோ 7ல் டாலர் சிம்பிளுக்கு நேராக R3. நெக்ஸ்ட் I8. இன்னும் 8, 9 மட்டும்தான் இருக்குது. I8 சான்ஸ் கொடுக்குறேன். C tends to ஸ்மால் c, கேபிட்டல் C டாட். ஸோ எண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த சியோட ஃபாலோ வந்து C/D. ஸோ அப்போ 8, C, 8, D. 8, Cனா எனக்கு ஸ்மால் c, கேபிட்டல் C டாட் R2. ஸோ R அதோட நம்பர் வந்து இங்கே 2ன்றதுனால 2. ஸோ 8ல் ஸ்மால் சிக்கு R2, ஸ்மால் டிக்கும் R2. ஸோ 8ம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் எனக்கு 9 மட்டும்தான் இருக்குது. 9 ஸ்டேட் பார்க்குறேன். ஸோ I9. ஸோ I9ல் C tends to ஸ்மால் c, கேபிட்டல் C டாட்னு எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மால் c, கேபிட்டல் டாட்ன்றது எனக்கு R2. ஸோ அதுக்கு வந்து டாலர் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அப்போ 9, டாலர் சிம்பிளுக்கு R ஆப்ரேஷன். அந்த ஆரோட நம்பர் வந்து 2. ஸோ R2. ஸோ அப்போ 9ல் டாலர் சிம்பிளுக்கு நேராக R2. ஓகே? டேபிள் பாரு. ஸோ இப்போ நம்ம டேபிள் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிளில் பாரு, இது SLR. இது வரைக்கும் நீ பண்ணேன்னா SLR. இதுக்கப்புறம் as well as நமக்கு தெரியும், இதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ. இதுக்கு என்ன ஸ்ட்ரிங் வரும்னு பார்த்துக்கோ. CD எதுனாலும் தான். இப்போ CCன்னு டேட்டா எடுத்துக்கோ. இந்த சிக்கு ஒரு C, இந்த சிக்கு ஒரு D. CDன்ற ஒரு டேட்டா கொடுத்தனா இந்த கிவன் ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி LALR மாற்றுறது அப்படின்னு பாரு. இப்போ பாரு, I3 ஸ்டேட் எடுத்துக்கோ. இது I3 ஸ்டேட். C tends to C ஸ்மால் c டாட் கேபிட்டல் C C/D டாட் ஸ்மால் c கேபிட்டல் C C/D டாட் D C/D. இந்த 3யும் 6ம் பாரு ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் மட்டும் இங்கே C/Dயாக இருக்கும், இங்கே டாலர் சிம்பிளாக இருக்கும். ஓகே? ஸோ அப்போ நம்ம டேபிளில்
எங்கே 6 வருதோ அதுக்கு பதிலாக இந்த 3 6 கிளப் பண்ணி 36 அப்படின்னு எழுதிடணும். ஸோ அப்போ 6ன்ற ஒரு டேட்டாவே போயிடும். எங்கெங்கே 3 வருதோ அது ஃபுல்லாக 36 வந்துடும். கிளியர்? ஸோ எங்கெங்கே 6 வருதோ அந்த டேட்டா ஃபுல்லாமே இதை ரெண்டையும் கிளப் பண்ணிடுறோம். ஸோ அப்போ 36 வந்துடும். அதே மாதிரி 4 7 பாருங்கள், I4 பாரு, C tends to D டாட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா C tends to D டாட். இது ரெண்டு காமன் தான். இந்த பக்கத்தில் இருக்கிற சொல்யூஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இங்கே C பார் D, இங்கே டாலர் சிம்பிள். அப்போ 4 7 7 ரிடியூஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே 4 வருதோ அது ஃபுல்லாக 4 7 மாற்றிடணும். கிளியர்? மீனிங் புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் 8 9 பாரு. ஸோ 8 ஸ்டேட் இது தான். 8 இங்கே இருக்குது, 9 இங்கே இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டேட் மட்டும் தான் பாருது. இந்த 8 ரெண்டையும் கிளப் பண்ணிவிட்டு 89 கொடுத்துரும். ஸோ 36 47 89 கொடுத்து சால்வ் பண்ணினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டேபிளை ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணும்போது அதே மாதிரி 3 6 எடுக்காமல் 36, 4 7 எடுக்காமல் 4 7 தனியாக எடுக்காமல் 47 அப்படி எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ CLR பண்ணிவிட்டு CLRலேருந்து LALR மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் யாக்குன்ற டூல் ஒரு டூல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எட் அனதர் கம்பைலர் அதில் நம்ம தேவையான இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபைனல் அவுட்புட்டை கொடுத்துரும். கிளியர்? ஸோ நமக்கு இப்போ தெரியும், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து வேலிட் ஆர் நாட் செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இப்போ இந்த பொசிஷனை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இந்த வீடியோ 1லேயும் இருக்கும், வீடியோ 2 ஸ்டார்டிங்லேயும் இருக்கும். நீ அதை ரெஃபர் பண்ணிக்கோ. எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால அதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக டேபிள் டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ CLR நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் CLRல இருக்கிற அந்த காமன் டேர்மை மெர்ஜ் பண்ணால் LALR மாறிடும். ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஸோ I3 அண்ட் I6 பாரு, ரெண்டுமே காமனாக இருக்கும். பட் இங்கே C பார் Dயாக இருக்கும், இங்கே டாலர் சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போ ஹியர் ஆஃப்டர் I3 I6 மெர்ஜ் பண்ணி 36 கொடுத்துரும். ஓகே, as well as I4 அண்ட் I7 அதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே C tends to D டாட் தான். ஸோ 4,7 47 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி, as well as I8 அண்ட் I9 ரெண்டுமே காமனாக இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி 89 அப்படின்றத மெர்ஜ் பண்ணுங்க. ஸோ இதை டேபிளில் மாற்று. ஸோ எங்கெங்கே 3 இருக்கோ அது ஃபுல்லாக 36 ஆகிரும். எங்கெங்கே 6 இருக்கோ அதுவுமே 36 ஆகிரும். அப்போ 6 வந்து எனக்கு டேபிள்லேருந்து போயிடும். ஸோ வேறு எங்கே 6 இருக்குன்னு பாரு. ஸோ இங்கே 3 இருக்குது, இது 36 மாறிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேறு என்ன டேட்டா இருக்குன்னு பாரு. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் 4 பாரு. எங்கே 4 இருக்கோ அதெல்லாம் 47 மாறிடும். 7மே 47 மாறிடும். கிளியர்? தென் 8 9. ஸோ 8 to 9 மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ மெர்ஜ் பண்ணும்போது R2 இந்த R2 மேலே போயிடும், R2. கிளியர்? ஸோ 8 வந்து 8 9 வந்து ரெப்ரசன்ட் ஆகிடும் 8 இருக்க இடத்துல. as well as 3 6 மெர்ஜ் பண்ணுறதுனால 3யும் 6ஐயும் மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ 36. ஸோ இங்கே 8 9 ஆயிடுது. ஸோ 4 7 மெர்ஜ் பண்ணுறேன். R3 4 7ல் இங்கே ஒரு R3 இருக்குது, இது இங்கே மெர்ஜ் பண்ணிடணும். கிளியர்? ஸோ இதுதான் நியூ டேபிள். அப்போ இனிமேல் 7 இருக்காது, 6 இருக்காது, 9 இருக்காது. இதுதான் நம்மளோட நியூ டேபிள். ஓகேவா? 0 1 2 36 47 89. ஓகே ஓகே இப்போ டேபிள் ட்ரா பண்ணியாச்சு. டேபிளையும் நம்ம LALRக்கு ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரிங் வேலிட் ஆர் நாட் செக் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங் எழுதுகிறேன். C D அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ CD எழுதுனா லாஸ்ட் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது CDன்னு சொல்லியிருப்பேன். பட் CDன்னு எடுத்தேன்னா உனக்கு வந்து இன்வேலிட் தான் வரும். ஏன்னா இந்த S tends to CCன்னு கொடுக்கணும். இந்த Cக்கு பதிலாக ஸ்மால் C கேபிட்டல் C கொடுத்துடலாம். ஸோ அகெயின் இந்த Cக்கு பதிலாக D கொடுக்கணும். இன்னொரு C இருக்கும், அதுக்கு பதிலாக D கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரிங் தான் உனக்கு வேலிட்னு வரும். ஸோ அதை செக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக் input action. So C D D dollar symbol 0. Okay, so 0ல ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. இங்கே 0, இங்கே ஸ்மால் c. 0ல ஸ்மால் c பார்க்குறேன், S 36. ஸோ அதை மூவ் பண்ணுறேன். 0 C 36. ஸோ 36 பாயிண்ட் பண்ணியிருக்கு. 3 6ன்னு எடுக்கக்கூடாது, அது 36. ஸோ 8 9 தனியாக எடுக்கக்கூடாது, அது 89. இங்கே டியை ஃபாலோ பண்ணியிருக்கேன். 36ல் D பார்க்குறேன், ஸ்மால் d S 47. ஸோ டாலர் சிம்பிள் 0 C 36 D 47. ஸோ இப்போ 47 இங்கே D இருக்குது.
ஸோ 4 7ல் டி பார்க்குறேன். ஸோ 4 7ல் டி பார்த்தேன்னா எனக்கு R3னா ரெடியூஸ். ஸோ ரெடியூஸ்னால் C டென்ஸ் டு D, கேபிட்டல் C. ஸோ D வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக C ரீப்ளேஸ் பண்ணிடணும். டாலர் சிம்பிள் 0 ஸ்மால் c 36 கேபிட்டல் C. இங்கே D டாலர் சிம்பிள் இருக்குது. ஓகேவா? ஸோ C நான் டேர்மில் வச்சு பண்ண முடியாது. ஸோ 6ல் C பார்க்குறேன். 6 வந்து எனக்கு ஆல்ரெடி 36, 6 கிடையாது 36, இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, ப்ராப்ளம் சேர்த்து எடுக்கணும். 36ல் கேபிட்டல் C பார்க்குறேன். 36ல் கேபிட்டல் C வந்து எனக்கு 89. ஸோ அதை எழுதிக்கோ. ஸோ இப்போ 89ல் D பார்க்கணும். 89ல் D பார்த்தோன்னா R2. ஸோ R2னா எனக்கு C டென்ஸ் டு ஸ்மால் c கேபிட்டல் C. ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ எது வரைக்கும் ஸ்மால் c கேபிட்டல் C இருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ டாலர் சிம்பிள் 0, ஸோ கேபிட்டல் C. ஓகேவா? இங்கே D இருக்குது, டாலர் சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ரிடியூஸ் பண்ணியாச்சு. அகெயின் 0ல் கேபிட்டல் C. 0ல் கேபிட்டல் C பார்த்தா 2. ஸோ 2 கொடுத்துட்றேன். இங்கே 2 பாயிண்ட் பண்ணியிருக்கு, இங்கே D பாயிண்ட் பண்ணியிருக்கு. 2ல் D பாரு 47. ஸோ 0 கேபிட்டல் C 2 47, எஸ் 47. ஸோ ரீப்ளேஸ் பண்ணு D 47. ஸோ இங்கே 47, இங்கே டாலர் சிம்பிள். 47ல் டாலர் சிம்பிள் பார்க்குறேன். R3னா எனக்கு Dக்கு பதிலாக கேபிட்டல் C கொடுக்கணும், அப்படி தானே? கேபிட்டல் C டென்ஸ் டு D. ஸோ இப்போ D வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ, ரீப்ளேஸ் பண்ண. ஸோ டாலர் சிம்பிள் 0 கேபிட்டல் C 2, Dக்கு பதிலாக கேபிட்டல் C. ஸோ இங்கே டாலர் சிம்பிள். ஓகேவா? இங்கே டாலர் சிம்பிளை பாயிண்ட் பண்ணியிருக்கு, இங்கே கேபிட்டல் C பாயிண்ட் பண்ணியிருக்கு. கேபிட்டல் C பண்ண முடியாது. ஸோ 2ல் கேபிட்டல் C பார்க்குறேன். 2ல் கேபிட்டல் C பார்க்கும்போது எனக்கு 5. ஸோ 5 எழுதிடுறேன். இப்போ 5ல் டாலர் சிம்பிள். 5ல் டாலர் சிம்பிள் பார்க்கும்போது எனக்கு R1னா S டென்ஸ் டு கேபிட்டல் C. ஸோ கேபிட்டல் C வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ டாலர் சிம்பிள் 0 S, இங்கே டாலர் சிம்பிள். ஓகேவா? ஸோ 0ல் எஸ் பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்து நான் டெர்மினல். ஸோ 0ல் எஸ் பார்க்குறேன் 1. ஸோ 1 கொடுத்துட்றேன். இப்போ நான் செக் பண்ணுறேன். 1ல் டாலர் சிம்பிள். 1ல் டாலர் சிம்பிளுக்கு நேராக அக்செப்ட், தட் இஸ் அக்மெண்டட் கிராமர், த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்ட் அப்படின்னு செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் SLSM சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.